ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைப்பூவும் முட்டையும் வச்சு முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைப்பூ 1 கப் அளவு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 15 பல், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதும், வெங்காயம் வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். முட்டை போட்டு செய்யாதவங்க கடைசியாக நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க, ஏன்னா முருங்கைப்பூ இன்னும் நல்லா சுண்டுங்க, சுருளை வதங்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் இருக்குங்க. பாருங்கள், நல்லா முருங்கைப்பூ நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை நம்ம சென்டர் பகுதியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. உடச்சி ஊற்றிட்டு இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு உப்போட முட்டையை கலந்து விட்டுட்டு அப்புறமா அந்த முருங்கைப்பூவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.